ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் சிக்கன் பீஸா செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நம்ம சீஸ் வந்து நேற்று நைட்டே நாங்கள் வந்து பண்ணி வச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோவும் பார்த்துட்டு அப்படி நாங்கள் வந்து இன்னைக்கு எப்படி பீஸாஸ் பண்ண போகிறோன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருந்தேன். அதை வந்து கை பொறுக்கிற சூடு வந்ததும் கொதிக்க வைக்க வேண்டாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருந்தேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கலக்கும் போதே வந்து நம்மளுக்கே தெரியும் அது வந்து எல்லாமே லைட்டாக தனியாக இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி வரும். அது வந்ததும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு வடிக்கிற இதில் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு நல்லா மீதியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு நான் வந்து சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு 5-6 டைம் வந்து நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கோல்டு வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே நம்ம விட்டுறலாம். நான் வந்து நேற்று வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி நம்மளுக்கு சீஸ் வந்து வருதான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்தது. அதே மாதிரி இதையும் வந்து நான் பண்ணிவிட்டு நான் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து ஓவர் நைட் வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 1 டம்ளர் தண்ணி லைட்டாக சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஈஸ்ட், இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஈஸ்ட்டை வந்து நம்ம போட்டுட்டோம். அடுத்தது வந்து நம்ம சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இங்கே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், தேவையான உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம போட்டு நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நான் பேச வந்து மைக் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நம்ம தேவையான அளவு தயிரும் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 1 to 2 ஹவர்ஸ் வந்து அந்த மாவு ஊறுற டைம் முடியும் இதுவும் ஊறுனா கரெக்டாக இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அந்த பீஸா சாஸ் பண்ணலான்ட்டு அது அந்த ஈஸ்ட் ஊறுறதுக்குள்ள அப்புறம் அந்த சிக்கன் மேரினேட்டாக இருக்குல்ல, சரி சாஸ் பண்ணலான்ட்டு வெங்காயம், பூண்டு, வரமிளகா, இந்த தக்காளி 2. பரவாயில்லையே. இப்போ வந்து நம்ம மைதா வந்து ஒரு 1.5 கப் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி உப்பி இருக்கு பாருங்க. இது அப்படியே நம்ம இது கூட கொட்டிடலாம். ஈஸ்ட்டு சேர்த்துன தண்ணி வந்து அதிகமாயிடுச்சு. அதனால நான் இன்னும் 1 கப் மாவை வந்து போட்டுட்டேன். ஒரு வழியாக 10 நிமிஷம் வந்து இப்படி பண்ணி வந்து மாவு வந்து கையில் வந்து ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த பதம் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டாக எண்ணெய் போட்டு அப்போதான் அது வாடாது. பரோட்டா பாஸ் தான். பரோட்டால ஈஸ்ட்லாம் போடுவாங்க, ஈஸ்ட்லாம் போட மாட்டாங்க. இது பரோட்டா இப்போ வந்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணியிருந்தோம்ல அதை வந்து உள்ளே போட்டுடலாம். ஆக்சுவலாக மேரினேட் பண்ணும்போது மொட்டு போடணும் ஃப்ரெண்ட். மொட்டும் போட வேண்டாம், ஒன்றும் போட வேண்டாம். நீ கம்மி இந்த வெந்தால் சரி. பண்ணக்கோழி நாட்டுக்கோழி கிடையாது. பீஸா வந்து நாட்டுக்கோழியில் செய்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ பணக்காரங்கெல்லாம் இல்லை பிரதர். நாங்கள் வந்து பீஸா வந்து நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா தான் வந்துருந்தது. சரி வீடியோ அப்போவே அந்த வீடியோலாம் பார்த்து நான் அனுப்பிச்சிருந்தேன். பீஸா எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் அனுப்பிச்சிருந்தேன்னா பார்த்துட்டு கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி நீ செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னார். சாப்பிட்டதுக்கப்புறம் ஆஹா ஓஹோன்னு சொல்லுவார்ல, அந்த வீடியோவை பாருங்க. ஒரு அளவுக்கு ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இல்லைன்னாலும் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும். இவர் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்காரு, அதனால இவர் வீடியோ கவர் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மீன்வயல் நாங்கள் பீஸா செய்யும்போது இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது லூஸ் தரம் பேசிட்டு போனால் கண்டுக்காதீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி கேமரா ஆஃப் பண்ணிட்டா இந்த வாய் வந்து நல்லா பேசுவார். கேமரா வந்து நம்ம ஆன் பண்ணிட்டா பேசவே மாட்டேங்கிறாரு.
பேசினா தானே உங்களுக்குலாம் பிடிக்கும். இப்படியே உண்மைனே இருந்தா அப்போ வீடியோ மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுவும் நல்லாதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் வேணாம் ஒரு அளவுக்காவது இருக்கும் பாருங்க. மேரினேட் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மேரினேட் இல்ல, சாரி வெந்துட்டு இருக்கு. ஆமா அதே தண்ணி விடுது பாரு. இதோ அப்படியே வெந்துடும், நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். என்னன்னா நான் ஒரு ஃபோன் கால் பேசிட்டு வரக்குள்ளேயே எல்லாம் அரைச்சி முடிச்சாச்சு போல. ஆமா, அப்புறம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது. அது தோலை மட்டும் தக்காளியோட எடுத்துட்டேன். அப்புறம் அப்படியே போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். அது நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதை அப்படியே இதை உள்ள கொட்டிடும். டொமேட்டோ கெச்சப் சும்மா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொஞ்சம். கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் இது உப்பு இல்லை, சக்கரை. இப்போ பாரு இது எவ்வளோ உப்பி வந்திருக்குன்னு. செம்மையா இருக்குல்ல, செம்மையா இருக்கு. கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கணும். இதை வந்து இப்படி ஃபோக் வச்சு நல்லா குத்தி வைக்கணும். இந்த மாதிரி சீஸ் வந்து நம்ம பண்ணி வச்சிருந்தோம்ல நேற்று, அதெல்லாம் நம்ம மேலே தூவி விட்டுறோம். ஆமாம், இந்த மாதிரி சிக்கன் நம்ம கடையிலலாம் வாங்கினா சிக்கன் அப்படியே கண்ணில் காமிப்பாங்க, அவ்வளோதான். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சுருவோம். டெக்கரேஷன்லாம் இந்த மாதிரி வெங்காயம், நிறைய சீஸ் போடுவோம். ஓகே, இது வந்து இப்போ நம்ம 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தோம் முன்னாடியே. உப்பும் அது மேலே இந்த வைக்கிறதும் இது வைக்கிறதும் வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே சுடாமல் கை சுடாமல் அழகாக பத்திரமா வச்சுருந்தோம். கடவுளே, இதை வச்சுட்டோமா, இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சு இதை மூடி வச்சிடும். அப்படியே வந்து ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபிஷ்ஷா ரெடி ஆயிருக்கும். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்துடலாமா? பார்த்துடலாமே. ரொம்ப இங்கே பாரு, ஜூமிங்ல காமி. நல்லா பந்து மாதிரி ஓப்பன் ஊதிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சீஸ் ஓரளவுக்கு மெல்ட் ஆயிடுச்சுல, நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இப்படியே வந்து வெற்றிகரமாக வந்து பீஸா வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ பாருங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ மார்க்கு தேருமா தேராது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையிலே பீஸா அப்பதான் சாப்பிட்றேன். இல்லை ஹோம்மேட் பீஸா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதிகமாக கடையில் போய் சாப்பிட்றது ரொம்ப ஒர்த்து. வீட்டில் செஞ்சது ரொம்ப ஹெல்த்தி, சூப்பராக இருக்கு.